குட் டே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லீகல் ரீசனிங்கில் நம்ம ஒர்க் புக் 11ல் இருக்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேசேஜை பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து சைல்டு அப்யூஸ் பற்றி பேசுகிறாங்க. இப்போ சைல்டு அப்யூஸ் பற்றி பேசும்போது இதுக்கு என்னென்ன ஆக்ட் எல்லாம் கவர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனி அப்யூஸ், சைல்டு அப்யூஸ்ன்னு இல்லை, யாரை அப்யூஸ் பண்ணாலும் சரி, ஹராஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாமே இட் இஸ் அன் கிரிமினல் ஆக்ட். ஸோ இப்போ நம்ம சைல்டு அப்யூஸ் பற்றி ஒரு பேசேஜ் இருக்குது, இந்த பேசேஜை ரீட் பண்ணலாம். Child sexual abuse is usually defined as molestation or sexual abuse in which an adult or an adolescent uses a child for his or her own sexual stimulation and pleasure. So, child sexual abuse அப்படிங்கிறது என்னது? It is defined as molestation. தவறாக ஒருத்தவங்களை தொடுறது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா, அவங்களோட ஒப்புதல் இல்லாமல், இல்லை அவங்களுக்கு நமக்கு ஒருத்தவங்க தீங்கு தான் செய்கிறாங்க அப்படின்னே தெரியாமல் ஒருத்தவங்கள அவங்களுக்கு தெரியாமல் நம்ம நோண்டுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான செயல்கள், ஆர் அவங்கள செக்ஷுவலி யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன் விச் இது யார் பண்ணுறா? ஒரு சைல்டுக்கு ஒரு அடல்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அடலசண்ட்டாகவும் இருக்கலாம். uses a child for his sexual stimulation and pleasure. அவங்களுடைய ஆசைக்காக அவங்க ஒரு சைல்டை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. Child sexual abuse can be committed in different forms which include any kind of sexual activity. அப்போ sexual activity அப்படிங்கிறது என்னது? ஒரு சைல்டோட எதெல்லாம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க? a kind of exposure of genitals, nipples, male or female reproductive parts or to make use of the child in the production of child pornography. ஸோ ஒரு குழந்தைக்கு எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர், ஒரு அரைக்குறையான ஒரு ஆபாச படம் காட்டுறது, இல்லை ஒரு குழந்தையை வச்சு ஒரு ஆபாச படம் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இட் அமௌண்ட்ஸ் டு சைல்டு அப்யூஸ். எனி ஃபார்ம் ஆஃப் incest behavior or sexual exploitation. incest behaviorனா என்ன? நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு ஃபாதர் டாட்டர், மதர் சன், பிரதர் சிஸ்டர் அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அது வந்து இல்லீகல், அது நம்ம தடை செய்யப்பட்ட ஒரு உறவாக கருதுகிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் ஆர் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஈவன் பை அ ஃபேமிலி மெம்பர் இஸ் கவர்டு அண்டர் த டெஃபினிஷன் ஆஃப் செக்ஷுவல் அப்யூஸ். It can happen in a varied setting in school, at home, wherever the child is in a vulnerable position or where the child labor is common. ஸோ எந்த இடத்துலலாம் சைல்டு லேபர் இருக்கோ, இல்லை ஒரு ஸ்கூலில் எங்கெல்லாம் ஒரு குழந்தை வந்து ஒரு வல்னரபிள் பொசிஷனில் இருக்காங்களோ, ஒரு ஹோம் கேரில் இருக்கலாம், இல்லை ஒரு மெய்டோட நம்ம ஒரு நாள் குழந்தைங்களை விட்டுட்டு போகலாம், வீட்டில் பெரியவங்க இல்லாமல் சர்வன்ட் மெய்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்லை தனியாகவே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷனில் அவங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் கூட இல்லாத சமயத்தில் யார் வேணாலும் அந்த சைல்டை வந்து அப்யூஸ் பண்ணிக்கிறது, யூஸ் பண்ணிக்கிறது ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இதெல்லாம் காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை தனியாக இருக்கும் பொழுது அவங்க பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. On 14th November 2012, the government of India passed Protection of Children from Sexual Offence, POCSO Act அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை, with an objective. இதோட அப்ஜெக்டிவ் என்ன? To protect children from offences of sexual assault, sexual harassment and pornography. ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எப்படிலாம் இருக்கலாம்னு நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலே நம்ம சொன்னோம், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் எனி ப்ரைவேட் பார்ட்ஸ் டு அ சைல்டு ஆர் டு மேக் யூஸ் ஆஃப் த சைல்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோனோகிராஃபி, இதெல்லாமே சொன்னோம். ஸோ இப்போ ஒரு செக்ஷுவல் அசால்ட் அந்த குழந்தை மேலே நடக்கலாம், ஹராஸ் பண்ணலாம் அந்த குழந்தைய செக்ஷுவலி, ஆர் ப்ரோனோகிராஃபி எடுக்கிறதுக்கு ஒரு குழந்தைய நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் ப்ரொவைட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் ட்ரையல். ஸோ இந்த மாதிரியான செயல்களில் ஒருத்தர் ஈடுபடுறாங்க, யாருக்கு அகெயின்ஸ்டாக இந்த அஃபென்ஸ் நடக்குது? ஒரு குழந்தைக்கு அகெயின்ஸ்டாக இந்த அஃபென்ஸ் நடக்குது. அப்போது இதை பற்றி எங்கே பேசுகிறாங்க, எந்த இடத்துல இதற்கான நியாயம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்டர் த ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்? ஒரு குழந்தைக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற ஒரு வன்முறையை நம்ம சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணணும், ப்ராப்பர் வேல அட்ரஸ் பண்ணணும், மற்ற பெரியவங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஒரு லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டில் இந்த மாதிரியான அஃபென்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அண்ட் மேட்டர் கன்சர்ன்ட் தேர்வித் ஆர் இன்சிடென்டல் தேர்டோ, இது தொடர்பான இந்த செக்ஷுவல் அப்யூஸ் ஆர் ஹராஸ்மெண்ட் ஆர் அசால்ட், இந்த செக்ஷுவல் அப்யூஸை தொடர்ந்து நடக்கப்படுற செயல்கள் எல்லாத்தையும். The act takes serious cognizance of sexual offences concerning the
children below 18 years of age. ஸோ இந்த ஆக்ட் 18 இயர்ஸுக்கு கீழே கம்மியாக இருக்கிற பிள்ளைகள் அவங்கள தான் வந்து சைல்டுன்னு சொல்கிறோம். இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக 18 வயது நிரம்பாதவர்களுக்கு, முடியாதவங்களுக்கு இந்த மாதிரியான செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கான நியாயம் எங்கே கிடைக்குது? அண்டர் த போக்சோ ஆக்ட். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அங்கே தான் அதற்கான ட்ரையல் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கான நியாயம் அந்த இடத்துல தான் வழங்கப்படுது. பிஃபோர் 2012 ஒன்லி செக்ஷுவல் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் வேர் ப்ரிசீவ்டு பை லா which was secured by 3 sections. IPC இப்போ அதோட புது நேம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸ்லலாம் IPC அப்படிங்கிறது வேற நேம் இப்போ கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்தாங்க, யார் அந்த பில்லை பாஸ் பண்ணது, எத்தனை தடவை அந்த பில் பாஸ் ஆச்சு அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஐபிசி அப்படிங்கிறதுக்கு இப்போ புதுசாக என்ன நேம் இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லலாம். தட் இஸ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித்தவுட் அசென்ட். அசென்ட்னா என்ன? ஒப்புதல். ஒரு குழந்தைகிட்ட வந்து அவங்க ஒப்புதலோட தான் ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட்டாக நம்ம கருத முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களே ஒரு வல்னரபிள் பொசிஷனில் இருக்கவங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அக்சென்ட் இருக்கோ இல்லையோ, கன்சென்ட் இருக்கோ இல்லையோ, எப்படி பண்ணாலும் அது தவறு தான். பிலோ 18 இயர்ஸுக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட எந்த விதமான, இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, ஹராஸ்மெண்ட்டோ அசால்ட்டோ ப்ரோனோகிராஃபியோ எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறத சட்டம் சொல்லிடுச்சு. அப்போ அதை பண்ணக்கூடாது. அன்ஸ்பெசிஃபைடு ஆக்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த செக்ஷன்லேயும் ஹோமோசெக்ஷுவாலிட்டி, அதை 377லையும் செக்ஷுவல் அசால்ட் இஸ் ஒன் which is committed without the consent of other party. ஸோ செக்ஷுவல் அசால்ட்னா என்ன? ஒருத்தர்கிட்ட கன்சென்ட் இல்லாமல். கன்சென்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்த்தோம்? கான்ட்ராக்ட் படிக்கும் போது பார்த்தோம். அப்போது ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியோட ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகணும்னா ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். அப்படின்னா ஒப்புதல் என்ன? மனநிறைவோட அவங்க ஆமாம் இதற்காக சரி அப்படின்னு சொல்லியிருக்கணும். இங்கே ஒரு சைல்டு இருக்காங்க, ஒரு 14 இயர்ஸோ 15 இயர்ஸோ, அவங்களுக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறையா தெரியுது. சொசைட்டியில் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்க்கும் போது நிறையா தெரியுது. அப்போ அவங்க அசென்ட், அவங்க ஓகேன்னு சொன்னனால தான் ஒரு 18 வயசு குழந்தை, ஒரு 16 வயசு குழந்தையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒருத்தவங்க. அது தப்பு தான். ஸோ அவங்க கன்சென்ட்டோட தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே அது தப்பு தான் அப்படின்னு நம்ம இந்த ஆக்ட் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. The mentioned act criminalizes sexual assault, sexual harassment and pornography involving a child less than 18 years of age. 18 years of age-க்கு கம்மியாக இருக்க குழந்தைங்கக்கிட்ட செக்ஷுவல் அசால்ட்டாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரோனோகிராஃபியாக இருக்கட்டும், எது பண்ணாலும் அது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Laboratory of Forensic Science plays a critical role in case where child sexual abuse has to be analyzed deeply. ஸோ இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? என்னென்ன தடயங்கள் அங்கே இருக்குது, அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது, டிஎன்ஏ சாம்பிள்ஸ், சலைவாலேருந்து டிஎன்ஏ எடுப்போம், ஹேர்லேருந்து எடுப்பாங்க, ஃப்ளஷ்லேருந்து டிஎன்ஏ கிடைக்கும், பிளட் ஸ்டெயின்ஸு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். ஈவன் ஒரு சைல்டு ப்ரோனோகிராஃபி, வேறு யாரோட ஃபேஸ், இப்போல்லாம் டீப் ஃபேக் அப்படிலாம் பண்ணுறாங்க ஏஐ மூலமாக. அந்த ஃபேக்காக இன்னொருத்தரோட ஃபேஸை இன்னொரு இடத்துல வச்சு பண்ணுறது, அந்த மாதிரிலாம். ஸோ எப்படிலாம் இந்த மாதிரியான ஒரு எவிடன்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸாக இருக்கட்டும், இல்லை பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் எதுவாக இருக்கட்டும், நான் இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் மூலமாக இந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து யாரோடது எப்படி பண்ணது இதெல்லாமே சொல்லிடுவாங்க அந்த இடத்துல. The act also works at safeguarding child interest, ஒரு லீகல் ப்ராசஸ். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு என்கொயரி நடக்கும். அந்த என்கொயரி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், ஒரு எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போட்டு அதை கோர்ட் முன்னாடி கொண்டு போகணும். அங்கே நிறையா ட்ரையல் நடக்கும். ட்ரையல்னால் என்ன? ஒரு பெரிய ப்ராசஸ். யாரெல்லாம் குற்றவாளிகள், அப்போ குற்றவாளிகள்கிட்டையும் நம்ம நீங்கள் பண்ணீங்களா பண்ணலையான்னு கேட்போம். அதை பண்ணாங்க நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க எவிடன்ஸை நம்ம போலீஸ் சைடில் கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க பக்கம் இருக்க நியாயங்களோ எவிடன்ஸஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சு, அங்கே இருந்தேன், இல்லை, என் மேலே பொய்யா கேஸ் போட்டுட்டாங்க, எல்லாமே எல்லா பாசிபிலிட்டிஸையும் 2 தரப்பினரும் பேசுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய லீகல் ப்ராசஸில் ஒரு குழந்தை அந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த குழந்தைய நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி கேசஸை நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஆக்டில்? ஒரு சைல்டோட மைண்டே என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும், ஆல்ரெடி ஒரு ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல மெயின். ஈச் ஸ்டேஜ் ஆஃப் லீகல் ப்ராசஸ்லையும் சைல்டோட இன்ட்ரெஸ்ட்டை மனசில் வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சேஃப்கார்டு மெஷர்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. By inculcating child friendly mechanism. எது சைல்டு ஃப்ரெண்ட்லி மெக்கானிசம்? ஒரு பப்ளிக்காக ஒரு 1000 பேர் ஒரு கோர்ட்டில், ஒரு 100 பேர் நிற்கிற கோர்ட்டில் உனக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு யார் ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் நின்னாங்கன்னா பயப்படுவாங்களா குழந்தைங்க?
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு அன்யூனிஃபார்மில் இருப்பாங்க, யாருமே வந்து ப்ராப்பர்லி ட்ரெஸ்டு, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கோர்ட் அட்மாஸ்ஃபியர் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல பார்த்துப்பாங்க. ரிப்போர்ட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஸ்பீடி ட்ரையல் த்ரூ ஸ்பெஷல் கோர்ட்ஸ். இது எல்லாமே வந்து எதுக்காக இந்த ஆக்டில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு. த ஆக்ட் ஆல்சோ மேக்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இன் த presence ஆஃப் பேரண்ட்ஸ். ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு அசால்ட்டோ ஹராஸ்மெண்ட்டோ நடந்திருக்கு அப்படின்னா அப்போது அந்த எக்ஸாமினேஷனுக்கு பேரண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் எனி அதர் பர்சன் whom the child trust. ஸோ அந்த சைல்டுக்கு பாதுகாப்பாக அவங்க யார் கூட இருக்கும் போது உணர்றாங்களோ அந்த பர்சன். அண்ட் இன் கேஸ் ஆஃப் அ ஃபீமேல் சைல்டு, then this examination has to be done by a female doctor. Female child-ஆ இருந்தால் ஃபீமேல் டாக்டர், மேல் சைல்டாக இருந்தால் மேல் டாக்டர், அந்த மாதிரி. Thus, the whole act in its sense will provide utmost protection to the child with due legal process being carried out and justice being delivered. ஸோ இந்த எல்லாமே எதுக்காக நம்ம பண்ணுறோம்? ஒரு ஃபீமேலுக்கு ஃபீமேல் டாக்டர்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஒரு மேல் சைல்டுக்கு மேல் டாக்டர் தானா அப்படிங்கிறது இல்லை. மேல் சைல்டுக்கு ஃபீமேல் டாக்டரும் பண்ணலாம், மேல் டாக்டரும் பண்ணலாம். அது அந்த சிச்சுவேஷனில் அந்த சைல்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஆனால் த ஆக்ட் சேஸ் ஃபார் அ ஃபீமேல் சைல்டு ஃபீமேல் டாக்டர் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஸோ எதுக்கு இவ்வளோ விஷயம் பேசுகிறோம் ஒரு லீகல் ப்ராசஸில் அப்படின்னா, அந்த சைல்டோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம பார்த்துட்டோம் சைல்டு அப்யூஸ்னால் என்ன, யார் எந்த ஏஜுக்கு கீழே இருக்காங்க சைல்டு, போக்சோ ஆக்ட் எப்போ வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, அண்ட் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்டர் த ஆக்ட்னா அந்த கோர்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த கோர்ட் மூலமாக நம்ம நடக்குது, அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. இந்த 5 பாயிண்ட் தான் இந்த பேசேஜில் சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் children from sexual offenses, POCSO Act 2012. Primary objective என்ன? To protect the interest of the child அப்படிங்கிறத பார்த்தோம். To protect the children from sexual abuse and provide for establishment of special courts. Special courts for trial of such offense. ஆமாம், protect the interest of the child. அதில் சொல்லியிருந்தாங்க, இதான் அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம். To rehabilitate children of victims. இந்த டாபிக் ரீஹாபிலிட்டேஷன் பற்றி இந்த பேசேஜில் பார்த்தோமா? இல்லை. டு ரிமூவ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்து சில்ட்ரனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற வயலன்ஸ், என்ன டைப் ஆஃப் வயலன்ஸ்னாலும், இங்கே செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி பார்த்தோம். சில்ட்ரனுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன டைப் ஆஃப் வயலன்ஸ்லாம் நடக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சைல்டு லேபர் வச்சுருக்காங்க, நிறைய விஷயமான நிறைய வகையான வயலன்ஸ் நடக்குது. ஸோ ஆல் ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஒரு ஆக்ட் பற்றி பேசியிருக்காங்கன்னா இல்லை. ஆல் ஆஃப் தி அபவ், ஆப்வியஸாக இந்த ரெண்டுமே இல்லைன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதுவும் இல்லை. அப்போ பாசிபிள் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the target group for protection under POCSO? ஸோ இந்த போக்சோ ஆக்ட் கீழே யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? சில்ட்ரன் பிலோ 18 years. ஒன்லி ஃபீமேல் சில்ட்ரன். ஒன்லி ஃபீமேல் சைல்டுன்னு எங்கேயாவது சொல்லியிருந்தாங்களா? கிடையாது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன் பிலோ 18 years. ஆமாம். ஆல் சில்ட்ரன் பிலோ 18 years. கரெக்டு. மேல் சில்ட்ரன் பிலோ, மேலு ஃபீமேல் அப்படின்னு இங்கே எங்கேயுமே பேசலை ஏஜ் பற்றிலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் கிடையாது. இப்போ போத் மேல் அண்ட் ஃபீமேலாக ஆல் சில்ட்ரனா? நம்ம ஜெண்டர் அப்படின்னு பேசும்போது மேல் ஃபீமேல் இல்லாமல் இப்போ தேர்ட் ஜெண்டர்லாம் பேசுகிறோம் இல்லையா நம்ம. அப்போது இந்த ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்லி ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன் அப்படின்லாம் கொடுக்கல, ஆல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆல் சில்ட்ரன் இதுதான் இங்கே கரெக்டான ஆன்சர். இந்த ரெண்டையும் வச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பேசேஜில் ஸ்பெசிஃபிக்காக ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த ரோல் ஆஃப் லெபார்டரி ஆஃப் ஃபோரன்சிக் சயின்ஸ் இன் போக்சோ கேஸ்? இப்போது ஃபோரன்சிக் சயின்ஸ் இருக்குது, எதுக்காக அந்த ஆக்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு. அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏஜ் ஆஃப் த விக்டிம் ஆஃப் த அஃபெண்டர். ஸோ ஃபோரன்சிக் மூலமாக ஏஜ் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் இதில் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக தான் அப்படின்னு நம்ம பேசலை. டு கலெக்ட் அண்ட் அனலைஸ் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். ஸோ மெயினாக எவிடன்ஸ் கலெக்ஷன் என்னென்ன டைப் இருக்கோ எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு பேசேஜில் பார்த்தோம். டு ஹெல்ப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ரெக்கார்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, செக்ஷுவல் அஃபெண்டர்ஸோட ரெக்கார்டை ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்டை பேசேஜில் எங்கேயும் பார்க்கல நம்ம. ஆல் ஆஃப் தி அபவ், இந்த லைன் பார்க்கலங்கும் போதே இந்த ஆல் ஆஃப் தி அபவ் வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஏஜை டிட்டர்மைன் பண்ணும் தான், ஆனால் இப்படி எக்ஸ்பிளிசிட்டாக அந்த பேசேஜில் கொடுக்கல.
ஆனால் சயின்டிஃபிக் எவிடன்ஸுக்காக நம்ம இந்த ஃபோரன்சிக் லெபார்டரி வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது ஒரு லைன் பார்த்தோம். அப்போது பி தான் இதுக்கான ஆன்சர். வாட் இஸ் த ரோல் ஆஃப் கன்சென்ட் இன் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் கேஸ்? கன்சென்ட் அப்படின்னா என்னது? ஒப்புதல். ஓகே அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ ஈவன் த சைல்டு கன்சென்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு 10 வயசு குழந்தையோ இல்லை 14 வயசு குழந்தையோ 18 வயசு நிரம்பாதவர்களோ ஒரு கன்சென்ட் கொடுத்து தான் ஒரு விஷயம் நடந்திருந்தா அது செக்ஷுவல் அஃபென்ஸ் கிடையாதா அப்படின்னா அப்படி கிடையாது. கன்சென்ட் கொடுத்துருந்தாலும் சரி, தெரிஞ்சு கொடுத்தாலும் சரி, தெரியாமல் கொடுத்தாலும் சரி, என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியலைனாலும் சரி, எல்லா ஆக்ட்டுமே கிரிமினல் ஆக்ட் தான். அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் கன்சென்ட் அப்படின்னா இங்கே கன்சென்ட்டை பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்களா, நீ என்ன பண்ணாலும் அது தப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போது கன்சென்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல் அங்கே டிஃபைன் ஆயிருக்கா? கிடையாது. இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரீ கன்சென்ட் ஆஃப் சைல்டு ஃபார் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்சால்வ்ஸ் அக்யூஸ்டு. ஒரு சைல்டு ஃப்ரீ கன்சென்ட் கொடுத்து தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அஃபண்டரை அது வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணமாக இதை யூஸ் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. கன்சென்ட் அப்டைன்டு பை கொயாஷன். ஸோ இந்த மாதிரி கன்சென்ட்டை எப்படி அப்டைன் பண்ணியிருந்தாலும் அக்யூஸ்டு லயபிள் தான். ஓகே, கன்சென்ட் ஆஃப் சைல்டு ஃபார் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இஸ் irrelevant இந்த இடத்துல. ஸோ திஸ் மஸ்ட் பி த ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டோம். இதுவே இல்லைன்னு சொல்லும் போது அந்த கன்சென்ட்டை எப்படி அப்டைன் பண்ணியிருந்தா என்ன, அது அடுத்தது. இதை பற்றி நம்ம இந்த பேசேஜில் பேசலை. இங்கே கன்சென்ட் ஆஃப் சைல்டு இருந்துச்சு இல்லைங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ கன்சென்ட் ஆஃப் சைல்டு ஃபார் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இஸ் irrelevant. இட் இஸ் அ ராங். த ஆக்ட் சேஸ் எனி கைண்ட் ஆஃப் அசால்ட், ஹராஸ்மெண்ட் ஆர் pornography done by any person towards a child is wrong அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கன்சென்ட் அப்படிங்கிறது ஒரு irrelevant. அது தப்பா ரைட்டான்னு சொல்கிறதுக்காக கிடையாது. அது வந்து irrelevant இந்த இடத்துல. இட் இஸ் ராங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Under what circumstances child sexual abuse is punishable? Sexual activity with a child, sexual activity with a child is punishable. Using a child in production of pornography or showing pornography to a child. இதுவும் தப்பு தான். Any kind of exposure of private reproductive parts to a child. தப்பு தான். ஸோ all of the above எல்லாமே இங்கே தவறான நடவடிக்கை towards the child. அதுதான் தப்பு தான் அப்படின்னு சொன்னது. So this activity is wrong, this is wrong, this is wrong. In the activity, all these activities are wrong. So under all these circumstances, whoever have done all these 3 activities, they are punishable under POCSO. So all of the above. What is the purpose of having child-friendly mechanism at each stage of legal proceeding? எதுக்காக நமக்கு ஈச் ஸ்டேஜ் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்லேயுமே எதுக்கு ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி மெக்கானிசம் வேணும்? இங்கே சைல்டு தான் வந்து விக்டிம். அந்த சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட். அந்த சைல்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தர் ஒரு தவறை செஞ்சிடுறாங்க, ஒரு தப்பை செஞ்சிடுறாங்க. அந்த தப்பு இந்த சைல்டை அஃபெக்ட் பண்ணிருச்சு, ஆனாலும் தப்பு செய்தவரை நம்ம தண்டிக்கணும். இந்த சைல்டுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் தரணும். எந்த சைல்டும் இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது. இதுதான் இதோட மெயின் எய்ம். To protect the privacy and future. கண்டிப்பாக privacy and future of the child protect பண்ணுறதுக்கு ஒரு விஷயம். To safeguard child's interest and encourage public shaming of sexual offenders. இதை பற்றி நம்ம பேசலை. To safeguard the interest but to encourage public shaming of sexual offenders அதை பற்றி நம்ம சொல்ல. To help law enforcement track sexual offenders இதுவும் கிடையாது. All of the இது ரெண்டு வரலங்கும் போது all of the above கிடையாது. So to protect the privacy and the future prospect of the child. இதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ் இது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு issued an order recently to set up fact check unit, FCU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த fact check unit எதுக்காக? with an intent of checking across all media platform the authenticity, உண்மைத்தன்மை of information related to the government of Tamil Nadu. Government of Tamil Nadu என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுப்பாங்க? ஒரு ஸ்கீம் சொல்லலாம், ஒரு ஜிஓ பாஸ் பண்ணலாம், ஒரு பாலிசி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பேசப்படுதா, கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேருதா, இது எல்லாமே எப்படி நம்ம பண்ணுறோம், இது எல்லாமே எப்படி நம்ம இன்றைக்கி டேட்டில் ஒரு டிஜிட்டல் எரால எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம், நிறையா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது மூலமாக தான் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும். இந்த ஸ்டேட்டில் நியூஸு எல்லாமே.
ஸோ இன்டென்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் FCU திஸ் ஃபேக்ட் செக் யூனிட்டோட இன்டென்ட் என்ன ஆஃப் செக்கிங் அக்ராஸ் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் related to Government of Tamil Nadu. The operative part of the GO says that the FCU fact check unit will check the veracity of information related to announce பண்ணுவாங்க policy, schemes, guidelines, initiatives of Government of Tamil Nadu. The fact check unit has been given powers to take suyomoto cognizance. இந்த fact check unit தன்னாலே முன் வந்து நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, நாங்கள் சொன்ன இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் தவறான ஒரு புரளியை கிளப்பிட்டீங்க, இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கோ பர்சன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம், இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால எக்ஸு ஒய்ன்னு ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தப்பாக ஒரு பப்ளிசைஸ் பண்ணும் போது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் சுயமோட்டோவாக அதை எடுக்கலாம், தானே முன் வந்து அதை எடுக்கிறது. காக்னிசன்ஸ் ஆஃப் social media post articles that require fact checking. Needless to say, it can also act on complaints received by them from anyone. தன்னாலையும் பார்க்கலாம், இன்னொருத்தவங்க சொல்லி கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அதன் மூலமும் பார்க்கலாம். Identified complaints are then researched using various fact checking tools and verified through government sources such as websites, press release and government social media accounts. ஸோ கவர்மெண்ட்டுக்குன்னு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கும், ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கும், வெப்சைட்டில் பேசுனது எல்லாமே அந்த ஆன்லைன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்து இது எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கா, இந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை சுயமோட்டோவாக எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தவறு நடந்திருக்கா அந்த இடத்துலங்கிறதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணிடுவாங்க. The information will then be split into actionable, non-actionable. ஸோ தவறாக இருந்ததுன்னா ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். என்ன பண்ணலாம், இப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணணும், மற்றவங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடாது. நான் ஆக்ஷனபிள் பூல்ஸ் 2ஆக பிரிஞ்சுட்டு நான் ஆக்ஷனபிள் எது ஆக்ஷனபிள் எது அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் அண்டர் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அது என்னது ஆக்ஷனபிள், வில் தென் பி ஃபார்வர்டட் டு அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்ட் டு இனிஷியேட் லீகல் ஆக்ஷன். ஸோ கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்க்கு அனுப்பி ஒரு லீகல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணிடுவாங்க, போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருவாங்க. இவர் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயத்தை பரப்பினார், அதனால ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் நிறையா சண்டை வந்துருச்சு, இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறது. Further, after verifying the authenticity of the information from the authorized source of government, the FCU will disseminate creative content through its social media platform to create awareness. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த FCU என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா கண்டென்ட்டை டிசமினேட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வேலைகளை அவங்க செய்வாங்க. However, the government GO is violative. ஒரு GO மூலமாக தான் இந்த fact check unit அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. is violative of several fundamental rights guaranteed by the Constitution of India. நிறைய fundamental rights guarantee பண்ணியிருக்கோம் Constitution of Indiaல. அதில் ஒன்று ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அப்போ 19(1)A அதை கேரண்டி பண்ணுது. ஏதா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை கேரண்டி பண்ணுது. 19(2) என்ன சொல்லுது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி பேசுது. எப்போ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும், வாய் இருக்குங்கிறனால நம்ம எல்லாமே பேசலாமா அப்படின்னா கிடையாது. அப்போது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எதுக்காக அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒருத்தரை டிஃபேம் பண்ணி பேசுறது, நாட்டுடைய நற்பெயரை கெடுக்கிற மாதிரி பேசுறது, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க மக்களுக்கு நடுவில் இருக்க ஒற்றுமையை குலைக்கிற மாதிரியான செயல்கள், ஒரு கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது, அதாவது தவறான ஒரு விஷயத்தை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அப்படி அது உண்மையான இருக்காமல் இருக்கும், அந்த மாதிரி பேசுறது, இது எல்லாமே தப்பு, இதை பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் பேசலாம், ஆனால் எதை பேசணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கே இருக்கு, டு இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவோட சாவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு பேச்சோ ஒரு எக்ஸ்பிரஷனோ பேசுகிறதோ இல்லை படம் கார்ட்டூன் வரைகிறதோ சம்திங் ஏதோ ஒன்று. செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டு, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்டு, ஒரு நட்புறவு உடையாமல் இருப்பதற்கு, பப்ளிக் ஆர்டர், டீசன்சி, மொராலிட்டி, ஆர் இன் ரிலேஷன் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னா என்னது, கோர்ட்டை அவமரியாதை செய்கிறது. எப்படிலாம் அவமரியாதை செய்வாங்க, ஏதோ ஒன்று பேசினா இப்படி பண்ணிட்டாங்கன்னு தவறாக பேசுறது, இல்லை ஒரு கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை செய்யுங்க இல்லை செய்யாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதை என்ன சொன்னாங்களோ அதன்படி நடக்காமல் இருப்பது, இது எல்லாமே இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். டெஃபமேஷன் ஆர் இன்சைட்மெண்ட், தூண்டுறது ஒரு அஃபென்ஸ் ஒருத்தரை பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வந்துடுது. மோர் இம்பார்ட்டன்ட்லி, த ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 9(2) கேன் ஒன்லி பி பை வே ஆஃப் லா. ஸோ 19(2) ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா
அதை எப்படி பண்ணணும்? ஒன்லி பை வே ஆஃப் லா மூலமாக தான் அதை பண்ண முடியும். அது சட்டமாக அது இருக்க வேண்டும். இது செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்கிறது. which as held by Supreme Court of India must be legislation passed by the state or state or நம்மளோட சென்ட்ரல், நம்ம ஒரு லெஜிஸ்லேஷனாக ஒரு சட்டமாக அது இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தஸ் சட்டம்னு சொல்லிட்டோமா? அப்படி பார்க்கும்போது இட் இஸ் செட்டில்டு லா தட் எ GO cannot impose restriction on freedom of speech and expression. இப்போ இந்த ஃபேக்ட் செக் யூனிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பேசேஜில் சொல்கிறாங்க. ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டை வச்சுட்டு நம்ம என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உண்மைத்தன்மை பேசுனாங்க அப்படின்னா அது உண்மைத்தன்மை இல்லாத ஒரு செயலாக இருக்கும் பட்சத்தில் இந்த கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறது, இல்லை ஆக்ஷனபிள் நான் ஆக்ஷனபிள்னு வைக்கிறது, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரைட் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போது அவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ பர்சனை கர்டைல் பண்ணுறோம். எப்படி? இந்த GO மூலமாக. இந்த GO என்ன பண்ணிடுச்சு? ஃபேக்ட் செக் யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது லெஜிஸ்லேட் பண்ணணும், GOவால் பண்ண முடியாது. எதை? ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் ஆல்சோ பர்டினன்ட் டு நோட் தட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் கிரவுண்ட் அண்டர் ஆர்டிகிள் 19(2) டு ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மட்டும் ஒரு கிரவுண்டு 19(2)ல் ஒரு கிரவுண்டாக சொல்லலை டு ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே. The fact check unit has been tasked with checking the authenticity of any information. எந்த தகவல் இருந்தாலும் அந்த தகவலோட உண்மைத்தன்மையை பண்ணுவதற்கான ஒரு வேலையை செய்கிறது தான் இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டோட ஒரு முக்கியமான ரோல். Now the phrase information related to the government of Tamil Nadu has not been defined. இப்போ information related to Tamil Nadu அப்படிங்கிறத இந்த GOவில் டிஃபைன் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. thereby making it unconstitutionally vague and arbitrary. இது thereby it becomes unconstitutional. ஏன்னா தகவல் அப்படிங்கிறது தமிழ்நாடை சார்ந்த தகவல். இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எனி தகவல், எந்த வகையான தகவலாக இருக்கட்டும், எதை பற்றி? தமிழ்நாட்டுடைய அரசை பற்றி, நம்ம ஸ்டேட்டோட கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் பற்றி இந்த இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கிளாரிட்டி இதில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. thereby making it vague and arbitrary. வெறும் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு தமிழ்நாடு. அப்போ எதெல்லாம் நீ சொல்லாதப்போ நம்ம எதை தான் பேசுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல அந்த இடத்துல. அதை தான் சொல்கிறாங்க, இது வேகாக இருக்குது, ஆர்பிட்ரியாக போட்டிங்க இதை. அதாவது ஆர்பிட்ரினா எப்படி? கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணி, அதாவது இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. would an opinion authored by an economist criticizing economic social policy of the government. ஒரு நியூஸ் பேப்பர் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அங்கே ஒரு காலம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு எழுதுகிறாங்க, எக்கனாமி, நம்ம ஸ்டேட்டோட எக்கனாமி பற்றி எழுதுகிறாங்க. இந்த ஸ்டேட்டோட எக்கனாமி இப்படி ஆயிடுச்சு, மோசமாயிடுச்சு, ரொம்ப நெகட்டிவாக எழுதுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நெகட்டிவாக இருக்குது, ஆனால் அது உண்மை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ அப்படி எழுதக்கூடாதா அப்படின்னா பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அப்போ இதை தடுக்கிற மாதிரியான ஒரு செயலாகுது அந்த இடத்துல. அப்போ ஒரு ஒப்பீனியன் ஆஃப் அன் எக்கனாமிஸ்ட் கிரிட்டிசைசிங் த கவர்மெண்ட் பாலிசி ஆர் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்டிக்கல் பை அ ஜேர்னலிஸ்ட் ஃபால் அண்டர் த லென்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் செக் யூனிட். அப்போது ஒரு எக்கனாமிஸ்ட்டோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டோ ஏன்னா ஒரு நியூஸ் எல்லாம் சொல்கிறோங்க இல்லையா, ஸோ இதெல்லாமே ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு கீழே வருமா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. திஸ் ஆம்பிகுட்டி, இந்த நான் கிளியர்னஸ் வில் ஹாவ் அ சில்லிங் எஃபெக்ட் ஆன் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அப்போ எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நான் ஒன்று எழுத போகிறேன்னா என்ன ஃபேக்ட் செக் யூனிட் கவனிக்குமா? எனக்கு இது மூலமாக ஏதாவது பனிஷ்மெண்ட் வந்துருமா இதை எழுதுறதுனால இப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் என்னோட எக்ஸ்பிரஷனோ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை சொல்ல முடியறது இல்லை. இதுக்கான ஒரு ஆம்பிகுட்டி இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. This will effectively choke the flow of information to public. இந்த மாதிரி ஒன்று வச்சிட்டதுக்கப்புறம் நான் யோசிப்பேன், என்ன நான் எழுதலாமா வேணாமா, நான் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா இல்லை ஆஸ் அன் எக்கனாமிஸ்டா இந்த இடத்துல சொன்ன மாதிரி. அப்போ என்ன ஆகுது? ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ டு த பப்ளிக் கட் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. The GO is riddled with other illegalities. இந்த ரெண்டு மட்டும் இல்லை, இப்படி மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இல்லீகாலிட்டிஸ் இருக்குது. The scheme of the GO does not provide for an opportunity of hearing. இந்த GOவில் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங்கே இல்லை. நீங்கள் தப்புன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது தப்பு, அப்படி தான். நீங்கள் என்ன இன்டென்ஷனில் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, ஏன், எதுவுமே இங்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங், அதாவது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஹியர் த அதர் சைடு இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். எப்போவுமே ஒரு குற்றம் ஒருத்தர் மேலே சுமத்துறோம் அப்படின்னா அந்த குற்றவாளிக்கிட்டையும் கேட்கணும் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது.
அதே மாதிரி இன்னொரு பிரின்சிபல் என்ன நேச்சுரல் ஜஸ்டிஸில், என்னோட கேஸ் என் மேலே ஒருத்தர் குற்றம் சுமத்துறாங்கன்னா அந்த குற்றத்தை தீர்மானிக்கிற நீதிபதியாக நான் இருக்கக்கூடாது. நோ ஒன் ஷுட் பி த ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் கேஸ். இதெல்லாமே நம்ம சொல்கிறோம். இங்கே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டுங்கிறது இல்லை. டு த ஆத்தர் ஆஃப் த போஸ்ட், யார் அந்த சோஷியல் மீடியாவை அந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்களோ அவங்க மேலே ஒரு குற்றத்தை சுமத்திட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலங்கிறது அனதர் ஒன் ஃப்ளா இந்த ஜிஓ. ஹூ கேன் பி எ ஜேர்னலிஸ்ட், ரிசர்ச்சர் ஆர் காமெடியன்? இந்த ஸ்டாட்டிஸ்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஒரு காமெடியனாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் பண்ணுறவங்களாகவும் அவங்க இருக்கலாம். ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டியாகவும் இருக்கலாம். Thus, the government has become the, இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டோட ஜிஓ இதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, கவர்மெண்ட் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க தான் ஜட்ஜு, அவங்க தான் ஜூரி, அவங்க தான் எக்ஸிக்யூஷனர். தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க, இதுதான் தப்பு, உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு, அந்த பனிஷ்மெண்ட்டையும் அவங்களே கொடுத்துட்றாங்க, எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் எனி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த பேசேஜ் படிக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று கவர்மெண்ட்டில் இருக்குது. இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கரெக்டாக தான் வருதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. என்னெல்லாம் இந்த ஜிஓவில் இல்லை, எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுக்கலன்னு பார்த்தோம். அடுத்து எங்கே வேகாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு எக்கனாமிஸ்ட்லாம் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் இவங்க செக் பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அஃபெக்ட் ஆகுது. எனி பார்ட்டி ஹூ இஸ் போஸ்டிங் சம் கண்டென்ட் அவங்களுடைய சைடை கேட்கறதுக்கான வாய்ப்பு, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது பீயிங் த அதர் சைடு அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை. இவ்வளோ குறைபாடுகள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். வாட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் த பேசேஜ்? Effectiveness of fact-checking units in governmental transparency. இது இல்லை. The legal and constitutional concerns raised by establishment of, இது பார்த்தோம். The role of social media in spreading government information. Social media என்ன பண்ணுது அதை பற்றி நம்ம பார்க்கல. ஃபேக்ட் செக் யூனிட்டை தான் இந்த பேசேஜ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் லாட்ஜிங் கம்ப்ளைண்ட், இதுவும் இங்கே மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான இன்ஃபர்மேஷனை பண்ணுறதுனால இங்கே எதுவுமே இல்லை, அதை பற்றி நம்ம பேசலை இந்த பேசேஜில். ஸோ த ஆன்சர் வில் பி லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கன்சர்ன்ஸ் ரேஸ்டு பை எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த எஃப்சியூவை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான அதில் தவறுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரைப்ட் இன் த பேசேஜ்? இன்ஃபர்மேஷன் தட் இன்டென்ஷனலி டிசீவ்ஸ் த பப்ளிக்கா அப்படி இந்த பேசேஜில் எங்கேயும் சொல்ல. எனி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு இப்படியும் இல்லை. இன்கரெக்ட் ஆர் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் இது இருக்கலாம். இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பை அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இட் இஸ் எனி இன்ஃபர்மேஷன் விச் இஸ் இன்கரெக்ட் அண்ட் மிஸ்லீடிங் ரிகார்டிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிசிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங் டு த ஆத்தர் ஆஃப் த போஸ்ட்? என்ன இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு கொடுக்கணும்? பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு லைன் நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ இங்கே அப்படியே பார்த்தோன்னா ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களா, இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷனாக வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த எஃப்சியூ இருக்குது. இட் அலோஸ் கவர்மெண்ட் டு மெயின்டைன் கண்ட்ரோல் ஓவர், இதெல்லாம் கிடையாது. ரிமூவல் பற்றி நம்ம பேசல. இட் என்ஷூர்ஸ் தட் ப்ராசஸ் கம்ப்ளைஸ் வித் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லைன்னு சொன்னோம் நம்ம. அப்போது இங்கே இதோட இம்பார்ட்டன்ஸாக என்ன இருக்குது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 62, அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டான்ஸ் அக்கார்டிங் டு, எந்த சூழ்நிலையில் அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கேன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பி ரெஸ்ட்ரிக்டட்? எப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. எப்போ நம்ம எங்கே என்ன பார்த்தோம், ஒரு ஜிஓ மூலமாக ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டை வச்சனால அந்த ஜிஓவுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் மூலமாக தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒரு சட்டம் இயற்றப்பட வேணும்னு நம்ம பார்த்தோம். அப்போது ஒன்லி த்ரூ ஸ்டாட்யூட் இருக்கணும். த்ரூ அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாலாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை கர்டைல் பண்ண முடியாது. வென் இட் வயலேட்ஸ் பப்ளிக் மாரல்ஸ், அங்கே பார்த்துட்டோம் பப்ளிக் மொராலிட்டி ஆர் பப்ளிக் பீஸை கெடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு லைன் பார்த்தோம். பி இல்லைங்கும் போது இது வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஒன்லி த்ரூ statute highlighting conditions listed in 19(2) of the constitution such as threat to sovereignty, integrity, public order and defamation. இது எல்லாமே 19(2)ல சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ஸ்டாட்யூட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
how does the Indian legal system balance பண்ணணும். ஸோ ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும். பை அலோவிங் டோட்டல் ஃப்ரீடம் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டோன்னா அங்கே பேலன்ஸ் இருக்குமா? இருக்காது. த்ரூ ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேஷன் ஆஸ் மேண்டேட்டட் அண்டர் ஆர்டிகல் 19(2). ஓகே. பை பெர்மிட்டிங் ஒன்லி கவர்மெண்ட் பாடிஸ், கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறதுக்கான பவர்ஸ் இருக்குது அப்படி மட்டும் வச்சுருந்தோன்னா அது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்காது. பை அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் டு லிமிட் எக்ஸ்பிரஷன், இது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் டு லிமிட் எக்ஸ்பிரஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் த்ரூ ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேஷன் ஆஸ் மேண்டேட்டட் அண்டர் 19(2). எதுக்கு நம்ம வச்சோன்னா அதுக்கான ஒரு ஆக்ட் மூலமாக எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கோம். அது எல்லாமே அந்த இடத்துல சொல்லி அது மூலமாக தான் நம்ம ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ண முடியும் ஒரு சிட்டிசன் மேலே. In a case challenging the constitutionality of the government order of Tamil Nadu for fact check unit, which argument would likely help the plaintiff to win? இப்போ நம்ம ஒரு கேஸ் போடுறோம், இந்த மாதிரி fact check unit வச்சுட்டாங்க. இங்கே fact check unitல என்னென்ன இல்லீகாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கலன்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? ரொம்ப வேகாக இருக்குது, ஆம்பிகுவஸாக இருக்குது, ஆர்பிட்ரியாக இருக்குது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போது பிளெயின்டிஃபுக்கு சாதகமான, நான் தான் கேஸ் தொடருறேன் அப்படின்னா நான் தான் பிளெயின்டிஃப் இந்த இடத்துல. அப்போது கவர்மெண்ட்டு இந்த இடத்துல ஃபேக்ட் செக் யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் டிஃபெண்டன்ட் அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கலாம்? அப்போது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் லேக் அத்தாரிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒரு ஜீவோ மூலமாக பண்ண முடியாது, ஒரு ஸ்டாட்யூட் மூலமாக தான் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். கொஸ்டினும் 2 கொஸ்டின் இது ரிலேட்டடாக பார்த்துட்டோம். அப்போ இது எனக்கு ஃபேவரபிளான ஒரு லைன். The term used in government orders such as misleading or excessively vague leading to potential arbitrary enforcement. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. இதுக்கான கிளியர் மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலன்னு பேசேஜில் பார்த்தோம். ஸோ இதையும் வச்சுக்கலாம் நம்ம. Freedom of expression under 19(1) is not absolute and governmental restrictions are permissible under specific conditions detailed in 19(2). reasonable restriction இருக்குது. இது வந்து ரொம்ப irrelevant-ஆக இருக்குது. இது நமக்கு சப்போர்ட்டிங் பாயிண்ட்னும் சொல்ல முடியாது, சப்போர்ட் இல்லாத பாயிண்ட் அப்படின்னும் சொல்ல முடியாது. நம்ம இது இந்த இடத்துல சொல்ல தேவையில்லை. The government order fails to adhere to principle of natural justice. ஆமாம், the author of the post-க்கு ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு இல்லீகாலிட்டின்னு நம்ம பார்த்துட்டோம் அந்த இடத்துல. ஸோ இது வரும். அப்போது இந்த 3மே வருது. இங்கே ஆன்சர் வந்து 1, 2 and 4. 1, 2 and 4. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 3 பேசேஜ் இருக்குது. அந்த 3 பேசேஜ் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் அந்த 3 பேசேஜ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.